வணக்கம் மக்களே, ஒரு சின்ன மினி விளாக் பார்த்துடலாமா? நானும் என் நண்பரும் சேர்ந்து ஒரு நண்பர்கிட்ட பார்த்தீங்கன்னா இளநீ கேட்டிருந்தோம். ஸோ வா நண்பா, இளநீ தானே வெட்டிக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாப்புல. நாங்களும் வண்டி எடுத்துன்னு கிளம்பிட்டோம். எந்த ஊர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய தள்ளப்பாடி அப்படின்ற ஒரு கிராமத்துக்கு தான் போயிட்டு இருந்தோம். ஸோ ஒரு சந்துலலாம் வர சொன்னார். லொக்கேஷன் அனுப்பிச்சுட்டு இவர் வராரு பாருங்க. இவர் தான் யோகேஷ். அவர் தான் பார்த்தீங்கன்னா கூட்டு போகிறாரு இளநீ வெட்டி தர. போகிற வழியில் பார்த்திங்கன்னா ஒரு சிறுவர்கள்லாம் பார்த்திங்கன்னா ஜல்லிக்கட்டுக்கு காயெல்லாம் பிடிச்சிட்டு வந்திருந்தாங்க. அது ஜல்லிக்கட்டா எருதுக்கட்டாலாம் தெரில. ஆனால் அதுவும் பார்த்திங்கன்னா முட்டாமல் அவங்க கூட பொறுப்பாக போயிட்டு இருந்துச்சு. தெருவாக பிடிச்சிட்டு வந்திருந்தாங்க. ஒரு 2-3 காளைகள்னு நினைக்கிறேன். ஆனால் பார்க்குறதுக்கு நம்மக்கிட்ட பயமாக இருந்துச்சுங்க. ஏன்னா நம்ம மேலே வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் சந்தா பொந்தாக தான் கூப்பிட்டு போனார். ஒரு அடியாக எங்கே தாயா கூப்பிட்டு போகிற, ஐயன் படத்தில் வரமே கூப்பிட்டு போகிறேன். நாங்களும் கரெக்டாக கூப்பிட்டு போயிடுவாரா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டே போயிட்டு இருந்தோம். ஒரு ஏரிக்கு கூப்பிட்டு போனாருங்க. நடுவில் சரியான ஒரு லொக்கேஷன். ஆனால் அப்படியே சன்லைட் பார்த்தீங்கன்னா அப்படியே வெளிச்சமாக தெரிஞ்சு ஒன்றுமே தெரில. வீடியோவில் அது கவர் ஆகியிருக்கானான்னு சொல்லிட்டு அப்படியே போகிற வழியில் மயில்களும் குயில்களும் எல்லாமே இருந்துச்சு. ஆனால் மயில் மட்டும்தான் வீடியோ எடுக்க முடிஞ்சிச்சு. இந்த சைடு சுற்றி பார்த்தா இதுதான் பார்த்திங்கன்னா ஜவ்வாது மலையாம் அப்படின்னு நண்பர் சொன்னார். ஒரு அடியாக பார்த்திங்கன்னா நிலத்துக்கு கூட்டின்னு வந்துட்டாருங்க. எங்கெங்கேயோ சுற்றி எப்படியோ சுற்றி ஒரு வழியாக கூப்பிட்டு வந்தார். நானும் இந்த மலைகள்லாம் ரசிச்சுட்டு இருந்தேன். அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா பழைய ஞாபகங்கள் நினைவுக்கு வந்துச்சு. ஓலையில் பார்த்திங்கன்னா நாங்கள் ராக்கெட் செஞ்சு விடுவோம். அதுதான் என் மனசில் தோணுச்சா, சரி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராக்கெட் விட்டால் போய் மரத்துலேயே விழுந்துருச்சுங்க. அது கீழே வரல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வா நண்பா, மரத்தை கண்டுபிடிச்சிட்டேன், இங்கே தான் இளநீ வெட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாப்புல. நானும் செடி குடிக்கெல்லாம் தாண்டி போய் பக்காவாக இருந்துச்சு. அவரும் சிரிச்சுக்கிட்டே வெட்டி கொடுத்தாருங்க. கையிலே இது பண்ணுங்க ப்ரோ, சேர் ஆகுது. ஒன்று கட் பண்ணி பாருங்க. இல்லை இதெல்லாம் இளநீ தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆயுதத்தை நான் கையில் எடுத்தேங்க. ப்ரோ குடு ப்ரோ, நானும் வெட்டி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் ஆசைக்கு ஒரு 2-3 இளநீ வெட்டலான்னு சொல்லிட்டு கத்தியை வாங்கிட்டு அங்கே நிற்கவே முடியல. பேலன்ஸ் பண்ணி மரத்துலேயே கால் வச்சு வெட்டினேங்க. இல்லைனா ஸ்லிப்பாகி கீழே விழுந்திருப்பேன். சக்ஸஸ்ஃபுல்லாக ஒன்று வெட்டிட்டேங்க. அடுத்ததாக என்ன, வெட்டி குடிக்க வேண்டியது தான். நண்பர் பார்த்திங்கன்னா சும்மா சூப்பராக செம்மையாக வெட்டினாருங்க. கத்தி பார்த்திங்கன்னா செம்ம ஷார்ப்பாக இருந்துச்சு. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் வெட்டணும், இல்லைனா கையில் பட்டுச்சுன்னா கை முடிஞ்சுங்க. அப்படியே சும்மா சூப்பராக இருந்துச்சு. பார்க்கும்போது ஐயோ எப்போயா வெட்டுவேன் அப்படின்ற மாரி தான் இருந்துச்சு. ஒரு அடியாக சீவிட்டார் தோலெல்லாம். சீவிட்டு பார்த்திங்கன்னா கொத்து போடுவாங்க பாருங்க. கொத்து போட்டு காமிச்சா உள்ள தண்ணி சும்மா சில்லுன்னு இருந்துச்சுங்க. ஏன்னா பார்த்திங்கன்னா நாங்கள் அதிகாலையிலே போயிட்டோம். இப்போ டைம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 7-7:30 தாங்க இருக்கும். அதுக்கப்புறம் செம்மையாக வெட்டி கொடுத்தாரு. ஃபஸ்ட்டு இளநியே நம்மளுக்கு தான். சக்ஸஸ்ஃபுல்லாக சூப்பராக அப்படியே சில்லுன்னு இறங்கிச்சுங்க அப்படியே. ஆனால் ஏங்க தேனாட்டம் இனிக்குதுங்க. கொடுங்க பார்த்துக்கலாம் போங்க. மெதுவாக வெட்டு ப்ரோ. அதெல்லாம் பாதுகாப்புமே பார்க்க மாட்டேன், புரியுதுங்க. வெட்ட தெரியுமா தெரியாதா? தெரியாது ப்ரோ, அதனால தான் நான் வெட்டுறேன். அசிங்க பார்த்து இந்த நடுவெட்டு அந்த மாரி வெட்டுங்க. கைக்குள்ள மண்ணாச்சு பாருங்க. இங்கே ஓங்கன்னா இங்கே போய் விழுது. நான் என்ன பண்ணுறேன் சொல்லுங்கள். கரெக்டாக போடணும் ப்ரோ. அப்போ அந்த சைடு ஓங்குங்க, அங்கே விழுவோம். இது ரெண்டு எந்த அது எடுத்து ஒன்று அப்படியே இது நோண்டுங்க. நோண்டி அங்கேயே வைங்க, நீங்கள் தான் சாப்பிடுவீங்க. ப்ரோ அவசரப்படாது, சீக்கிரம் நோண்டுங்க.
ம். பட்டை பெருசாக இருக்குதியா? எல்லாருக்கிட்ட இருக்கிற ஒரு கெட்ட பழக்கம் எல்லார்கிட்டும் இல்லாத ஒரு கெட்ட பழக்கம் என்கிட்ட இருக்கு. நண்பர் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு டைலாக் சொல்லி புலம்பிட்டு இருந்தார். அது என்ன டைலாக்னே எனக்கு தெரில. உங்களுக்கு தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட் பண்ணி விடுங்க. சொன்னாங்க கிராமத்து சைட்லாம் இப்படி தாங்க இருக்கும். நண்பர்கள்லாம் சேர்ந்து இதே வேலையை தான் சுற்றிட்டு இருப்போம். உங்கள் நண்பர்களோட இந்தமாரி வந்து தேங்காய்லாம் போய் வெட்டி காலையிலே போயிட்டு சாப்பிட்டுருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கும் ஒரு தேங்காவை எடுத்துகிட்டு கிளம்பிட்டுங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒரு வீடியோ